வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜபாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மோடி செல்ஃபி பாயிண்ட் ஃபஸ்ட்டு பல்கலைக்கழகத்துக்கும் கல்லூரிகளுக்கும் அமைச்சு தான் ஆகணும்னு சொல்லி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடி உத்தரவு போட்டாங்க மத்திய அரசு, யூஜிசி மூலமாக. அதோட கான்செப்ட் இப்போ சமீபத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையும் மோடியினுடைய செல்ஃபி பாயிண்ட் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க. இப்போ அது அங்கங்கே அமைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 100 ரயில்வே ஸ்டேஷனில் முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சிருக்கிறாங்க. டோட்டலாக இது வரைக்கும் 187 ரயில்வே ஸ்டேஷனில் அமைச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு சமூக ஆர்வலர் அஜய் போஸ் அப்படிங்கிற தகவல் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு தகவல் கேட்கிறார். அது இந்திய ஜனநாயக உரிமை. கேட்கக்கூடிய சமயத்தில் ஒரு மொத்தம் 5 மண்டலங்கள் இல்லையா, அந்த 5 மண்டலத்தில் எல்லாத்துலேயுமே விண்ணப்பிக்கிறாரு. மற்ற 4 மண்டலங்கள் எந்த ஒரு தகவலுமே தரவில்லை, மறைக்கப்பட்டு விடுகின்றன, அப்போ மிரட்டப்படுகின்றன அப்படின்னா சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் கொடுக்காதப்பா, இப்படி பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டப்பட்டு விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் மத்திய ரயில்வே சம்பந்தப்பட்ட வகையில் ஒருத்தர் அந்த வகையில் மட்டும் ஒரு பதில் என்னப்பான்னு கேட்குற சமயத்தில் மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மழை வெள்ளத்துக்கு தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க நிர்மலா சீதாராமன். இப்போ தேவையற்ற முறையில் செல்ஃபி பாயிண்ட், அது மோடி செல்ஃபி பாயிண்ட் தான். ஆமாம், என்னப்பான்னு கேட்டால் ஒரு செல்ஃபி பாயிண்ட்டுக்கு 1,25,000, அதாவது தற்காலிக செல்ஃபி பாயிண்ட். இவங்க 5 வருஷத்துக்கு பின்னால் ஆட்சியில் விட்டு விலகிட்டாங்கன்னா தற்காலிக செல்ஃபி பாயிண்ட். அப்புறம் நிரந்தரமான ஒரு செல்ஃபி பாயிண்ட் 6,4 லட்சம். இல்லை, நிரந்தரமான செல்ஃபி பாயிண்ட் அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற கேள்வி இல்லையா. அதிகாரிகள் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இருப்பாங்க. அரசியல்வாதி அப்படி இல்லை, 5 வருஷம் தான் இருப்பாங்க. நிரந்தர செல்ஃபி பாயிண்ட்டுக்கு 6,4 லட்சம் ஒதுக்கி அதையும் அமைச்சிருக்கிறாங்க. 2024க்கு மேல நாடாளுமன்ற தேர்தல் வெளிப்பாடு, அதுக்கு பின்னால் பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருந்துருமாமா தெரியலைங்க. எதன் வெளிப்பாடு, எப்படி அதை நம்புகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். இங்க இடத்துல ஒரு சந்தேகமே வருது. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் எவ்வாறு வெற்றி அடைந்தார், அவர்கள் எப்படி ஒரு ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி நினைக்கிற சந்தேகம் வருது. அதாவது அந்த நேரத்துக்கு ஒரு தற்காலிகமா அமைச்சாங்களா, சரி அதை நம்ம பேசிக்கலாம். 1,4 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு இதுலையும் அமைக்கிறாங்க. நிரந்தரமான செல்ஃபி பாயிண்ட் 6,4 லட்சத்தை அமைச்சு மொத்தம் 187 இடங்கள்ல நிரந்தரமான செல்ஃபி பாயிண்ட், மற்றபடி தற்காலிகமான செல்ஃபி பாயிண்ட் அமைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தகவல் உரிமை சட்டத்தின் கீழே அஜய் போஸுக்கு ஒரு தகவல் கொடுக்கப்பட்டது. பார்த்தோம்னா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சார். ஆமா, இது மத்திய அரசுக்கு தெரிஞ்சவுடனே என்ன பண்றாங்க, அதை தகவல் கொடுத்தால் பாருங்க, சிவராஜ் மனோபாஸ் புரே அப்படிங்கிற உடனே ஆமா இடமாற்றம் செய்கிறாங்க. உடனே டக்குன்னு இடத்தை விட்டு மாத்திடுறாங்க. நீ எவ்வாறு கொடுக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு பாருங்க. இப்பெல்லாம் ஒரு இடமாற்றம் பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் பழிவாங்கும் நோக்கம் தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல். தகவல் அறிக்கை உரிமை சட்டத்தின் கீழே ஒரு ஜனநாயக உரிமை கேட்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு செலவுங்கிறது கன்ஃபார்மா மத்திய அரசுக்கு தேவையற்ற செலவுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதை நீ எவ்வாறு கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவல் உரிமை சட்டம்னா அப்புறம் கொடுத்துத்தான் ஆகணும். டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு, ஒரு அரசு அதிகாரிக்கு அந்த அரசு அதிகாரி வருவாயை பெருக்குவது, மற்றபடி திருட்டு பயணம், இந்த ஓசி பயணத்துல போறாங்க பாருங்க, இந்த மாதிரி ஓசு பயணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் பிடிச்சி மற்ற சோர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட கேசஸ் எல்லாம் புக் பண்ணி மத்திய ரயில்வேக்கு நிறைய லாபத்தை ஈட்டிய ஒரு அற்புதமான ஒரு மத்திய அரசு ஊழியர், அற்புதமான ஒரு பிஆர் சிவராஜ் மனோபாஸ் புரே. இப்போ அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு புதுசாக ஒரு அம்மா போட்டாங்க, ஸ்வப்னா நிராஜ் கூட ஒரு லேடியை போட்டிருக்காங்க. போட்டதை பற்றி ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன தவறு பண்ணார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்குல்ல. இதான் பிஜேபி
தன்னுடைய ரகசியங்கள் வெளியே தெரிந்து விடக்கூடியது. தெரிந்து விட்டா என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும் மக்களுக்கு. இப்போ நாளைக்கு ஓட்டு போட மாட்டான் 2024 நாடாளுமன்றம் மற்ற சூழ்ச்சம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் செய்யறதே செஞ்சுட்டு எப்படியெல்லாம் மூடி மறைக்க பார்க்கிறார்கள் இந்த மத்திய அரசு, பாஜக அரசு அப்படிங்கிறது தான் பகிரங்கமாக உண்மை. அதையெல்லாம் அவருடைய இன்னொரு தகவல், சேலம் பெரியார் பல்கலைக்கழக இந்த பூட்டான் ஃபவுண்டேஷன் அது சம்பந்தமான சில முறைகேடுகள் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த 2-3 வாரமா போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம ஒரு துணைவேந்தர் ஜெகநாதன் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. மற்ற 3 பேர் தலைமுறைவா இருக்கிறாங்க. இது சம்பந்தமா வந்து ஒரு சேலத்துல பாத யாத்திரை போறப்ப அண்ணாமலை வாய் வச்சிருக்காரு. செல்லூர்ராஜ் சொன்ன மாதிரி எங்கு பார்த்தாலும் வாய்க்கொழுப்பு, எங்கு பார்த்தாலும் அதிகப்படியாக பேசுவதுதான் வந்து அண்ணாமலைக்கு ஒரு வெளிப்பாடு போல இருக்கு. அதாவது வந்து இது சம்பந்தமா ஒரு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்க சமயத்தை பேசக்கூடாது இல்லையா? இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறாரு. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் வந்து ரொம்ப நல்ல ஒரு நியாயமானவர், அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்க கூடாது, கைது செய்யப்பட்டிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜை பார்க்கக்கூடிய சமயத்துல அவர் உண்மையிலே வந்து அவர் தவறு செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுக்கள் போயிருக்கு பாருங்க. இதை பார்த்தாங்க அந்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள், மற்றபடி வந்து அதனுடைய சங்கங்கள் இருப்பாங்களே, எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வழக்கு பதிவு செய்து எவ்வாறு இவர்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நீதிமன்றத்தில், அதாவது நீதிமன்றத்தில் ஒரு ஜாமீன் ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வழக்கு இருக்கு ஜெகநாதன் மேல, பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மேல. அப்படிங்கிற சமயத்தை சிசிடிவி கேமரா சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு பப்ளிக் மீட்டிங்ல மற்ற சோர்ஸை பேசலாமா? இல்ல தமிழக பாஜகவுடைய தலைவர் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை, அவருக்கு தெரியாத மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தவறு தெரிஞ்சது அப்படின்னா அது சம்பந்தமா வந்து எதிரி வந்து அதை அழிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது கூட தெரியாமல் தமிழகத்துல ஒரு பாஜக தலைவர் இருக்கிறாருன்னா உண்மையிலே அது அண்ணாமலையா தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பார்க்கிற சமயத்துல சமீபத்தில் ஒரு மீட்டிங், ஒரு முத்ரா கடன் வழங்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்கிறார். சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் அப்போ வந்து ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இல்லையா, அதாவது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்புறம் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி தான் அவங்க வாங்குறாங்க, மற்றபடி திருப்பி தரமாட்டேங்கிறாங்க. ஒரு கருத்து கூட உண்டு, இது வரைக்கும் 5 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், ஆனால் 2 லட்சம் கோடி தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஊபி மொத்தமே 2 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆமா, இந்த 9 வருஷம் 10 வருஷத்துல. ஆனா அவங்களுக்கு 10 லட்சம் 9 லட்சம் கோடி திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு, அதற்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக ஒரு பேச்சு நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு. அதாவது நாங்க ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட வகையில 100% நாங்க திருப்பி கொடுத்து விடுகின்றோம், ஆனா தமிழக அரசு தான் அதை வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே செய்யறது இல்லை, மூடி மறைத்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கிறார். இந்த ஜிஎஸ்டி 32 கோடியை சோன்னு சொல்லி கூட ஒரு 3 விதம் விளக்கம் கொடுத்துட்டு, மற்றபடி இன்னொரு விஷயம் சொல்றார். ஒருங்கிணைந்த சரக்கு சேவை வரியில் 50%, ஒன்றிய சரக்கு சேவை வரியில் 41% மாநில அரசுக்கு தான் வழங்குகின்றோம் அப்படிங்கிறார். முதல்ல என்ன சொல்றாரு, 100% நாங்கள் திருப்பி கொடுக்கின்றோம், அதே நேரத்தில் அந்தந்த நேரத்தை திருப்பி மாநில அரசுக்கு வாங்குற ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அந்த அமௌண்ட் எல்லாம் கொடுத்துறோம், சேவை வரி சம்பந்தப்பட்டவங்க திருப்பி கொடுத்துறோம். சில நேரங்கள் முன்கூட்டியே கூட நாங்கள் கொடுத்து விடுகின்றோம் அப்படின்னு பேசிட்டு விளக்கம் சொல்லக்கூடிய சமயத்தில் 50% கொடுக்குறோம், மற்ற 41% தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த ஒரு முரண்பாடா தெரியல. பேசும்போதுல 100% திருப்பி கொடுக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் விளக்கம் சொல்லக்கூடிய சமயத்துல ஒருங்கிணைந்த சரக்கு சேவை வரையில 50%, ஒன்றிய சரக்கு சேவை வரை 41% மாநில அரசு வழங்குகின்றோம். முதல்ல சொல்றது 100% வழங்குறோம் சொல்றாங்க. விளக்கமாக வரக்கூடிய சமயத்தில் 50% கொடுக்குற, 41% கொடுக்குறப்ப மிச்சத்தை கொடுக்கவில்லைங்கிறத தமிழகம் கேட்டுட்டு இருக்கு. இப்ப பாருங்க, பொங்கலுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தருவாங்க, பொங்கல் பரிசுங்கிற பேர்ல மற்ற முந்திரி பருப்பு, திராட்சை, மற்ற சோன்சம், பனங்கற்கண்டு, மற்ற கரும்புலாம் கொடுப்பாங்க. அதோட சேர்த்து 2000 1000 ஏதோ கொடுப்பாங்க. இந்த வருஷம் அதற்கு தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு சூழல், அதுக்கு சம்பந்தமா
2 நாளைக்கு முன்னாடி இப்போ டெல்லி போயிட்டு வந்த உதயநிதி இது சம்பந்தமாகவும் பேசியிருக்கேன். ரொம்ப பணப்பற்றாக்குறையாக இருந்துட்டு இருக்கு தமிழக அரசு. அதனால வந்து டக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையும் சொல்லி செஞ்சிருக்கிறாரு. ஆனா இங்கே நிர்மலா சீதாராமன் 100% ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு தமிழகத்தில் திருப்பி கொடுத்து விடுகின்றோம்னு சொல்றாரு. புரியுதுங்களா? ஏகப்பட்ட முரண்பாடாகத்தான் இன்னைக்கு பாஜக அரசுடைய பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. அதனால வந்து மக்கள் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு செல்ஃபி பாயிண்ட், நிரந்தரமான செல்ஃபி பாயிண்ட் அமைச்சிருக்காங்க. 6,25,000. அது எந்த அளவுக்கு நிரந்தரமாகும் அப்படிங்கிறது தெரியல. தற்காலிகமான ஒரு அரசா பாஜக அரசா இல்லை உண்மையிலேயே நிரந்தரமான அரசாக இது தொடர்ந்து பல வருடங்களாக இருந்து விடுமா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இதில் போயிட்டு இருக்கு. உண்மையிலே வந்து முரண்பாடான ஒரு அரசு. சொல்வது ஒன்று, மற்றபடி அது விளக்கம் கொடுக்க இடங்களில் ஒன்று. ஆமாம். ரெண்டாவது வந்து தற்காலிகம் என்பதையெல்லாம் கூட இவர்கள் நிரந்தரமாக நினைத்து விட்டார்களோ அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு சந்தேகம் இதில் எழுகிறது. ஆமாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.